கொத்தடிமைத்தனம்னா என்ன? சம்பளமே இல்லாமல் வேலை வாங்குறதுக்கு பேர் தான் கொத்தடிமைத்தனம். சம்பளமே இல்லாமல் எப்படி வேலை வாங்குவாங்க? இப்போ உங்களுக்கு சம்பளமே கிடையாதுன்னா அவங்க வேலை செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஆனால் செய்ய வைக்கணும். எப்படி வேலை வாங்குவீங்க? ஆனால் அவங்ககிட்டேருந்து இப்போ சம்பளமே நீங்கள் ஒருத்தர்கிட்ட கொடுக்கல. நீங்கள் ஒரு கம்பெனி, நீங்கள் ஒரு நிறுவனம் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு கீழே நீங்கள் ஒரு 10 வேலையாட்களை வச்சுருக்கீங்க. அவங்களுக்கு நீங்கள் சம்பளமே கொடுக்கல. சம்பளமே கொடுக்க மாட்டீங்க. சம்பளம் தரமாட்டீங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். அப்போ அவங்கக்கிட்ட வேலை வாங்கணுன்னா எப்படி வாங்குவீங்க? அவங்க செய்வாங்களா? முதல்ல சம்பளமே இல்லாமல் அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, அல்லது அவங்களுக்கும் தேவைகள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சம்பளமே கொடுக்கலன்னா அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் எப்படி வேலை வாங்குவீங்க? அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வேலை வாங்கியே ஆகணும். அந்த வேலையை நீங்கள் முடிச்சே ஆகணும். எப்படி வேலை வாங்குவீங்க? சம்பளம் ஆனால் கொடுக்கவே மாட்டீங்க. அது கன்ஃபார்ம். சம்பளம் மட்டும் கொடுக்கவே மாட்டீங்க. ஆனால் வேலை வாங்கியே ஆகணும். எப்படி வேலை வாங்குவீங்க? அதுக்கான வழி தான் அடிக்கிறது, திட்டுறது. அடிக்கணும். அடித்தாதான் பயமுறுத்தணும். அவங்கள அடிப்பேன், திட்டுவேன், அல்லது அடிக்கணும், திட்டணும். அப்போ தான் பயந்து அவங்க அந்த வேலையை செய்வாங்க. இதுதான் கொத்தடிமைத்தனம்ங்கிறது. கொத்தடிமைத்தனத்தில் சம்பளம் கொடுத்தா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய போகிறாங்க. எப்போ நீ அடிக்கிற அப்படின்னா சம்பளம் கொடுக்க மாட்ட அப்படிங்கும்போது தான் அவங்ககிட்ட வேலை வாங்கியே ஆகணும். அப்படிங்கும்போது தான் நீ அடித்தே ஆக வேண்டிய கட்டாயம் வருது. அடிக்கிற, திட்டுற, டென்ஷன் ஆகிற, குறை சொல்கிற, அறிவுரை சொல்கிற அப்படின்னா தப்பு யார் மேலே இருக்குது? நீ அந்த தொழிலாளர்கள் வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி புலம்புற, எல்லார்ட்டையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற. இந்த 10 என்கிட்ட இருக்கிற அந்த தொழிலாளர்கள் வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் அடித்தாதான் வேலை செய்கிறாங்க, திட்டினா தான் வேலை செய்கிறாங்க, வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இதில் யார் மேலே தப்பு இருக்குது? அந்த தொழிலாளர்கள் மேலே தப்பு இருக்கா? நீங்கள் அடித்து வேலை வாங்குறீங்களா? உங்கள் மேலே தப்பு இருக்கா? அப்போது நீங்கள் சம்பளம் கொடுத்தா அவங்களே வேலை பார்க்க போகிறாங்க. நீ சம்பளம் கொடுத்தா அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, திட்ட வேண்டிய அவசியம் கூட பெரும்பாலும் இல்லை. நல்ல சம்பளம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே அந்த சம்பளத்துக்கு நம்ம உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வேலை பார்க்க போகிறாங்க. அப்போது தப்பு யார்கிட்ட இருக்குது? நீ அவங்களுக்கு சம்பளமே கொடுக்காம வேலை வாங்கின பற்றியா? உங்ககிட்ட தான் இருக்குது தப்பு. அதே மாதிரி தான் இந்த கல்வி முறை இருக்குது பாருங்கள், கொத்தடிமைத்தன கல்வி முறை. இப்போ நம்ம உலகம் முழுக்க இருக்கிற கல்வி முறை என்பது கொத்தடிமைத்தன கல்வி முறை. ஏன் பசங்களை அடிக்க வேண்டியது இருக்குது? கல்வி கற்றுக் கொடுக்க ஏன் அடிக்க வேண்டி இருக்கிறது? ஏன் திட்ட வேண்டி இருக்கிறது? அப்படின்னா நீ அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதில்ல, அவங்ககிட்ட வேலை வாங்குறீங்க. அந்த மாணாக்கர்களிடம் வேலை வாங்குகிறீர்கள். வேலை வாங்குறீங்க, ஆனால் சம்பளம் கொடுக்கறதில்ல. சம்பளம் கொடுத்தா அவங்களே வேலை செய்ய போகிறாங்க. இப்போது படித்து முடிச்சுட்டு படிப்பை விட கஷ்டமான ஒரு வேலையை தொழில்ங்கிறது படிப்பை விட கஷ்டமான ஒரு வேலை. படிக்கிறத விட கஷ்டம். படித்த படிப்பை வச்சு தான் நீ வேலையை செய்கிற. ஆனால் அந்த தொழில் படிக்கிறத விட கஷ்டமான வேலை. அந்த வேலையை செய்கிறதுக்கு யாராவது அடிக்கிறாங்களா? எங்கேயாவது தொழிலாளர்களை அடிக்கக்கூடாது, அடிக்கவும் பெரும்பாலான இடங்களில் அடிக்கிறதும் கிடையாது. ஏதாவது திட்டினா கூட நாகரிகமாக மென்மையாக திட்டுவாங்க. எங்கேயாவது அடிக்கிறாங்களா? தொழிலாளர்களை அடிக்கிறாங்களா? அப்போ ஏன் அடிக்கிறது இல்லைன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. சம்பளம் கொடுக்குறதுனால அந்த தொழிலாளர்கள் அந்த சம்பளத்துக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள திட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களாவே அந்த இறங்கி அந்த வேலையில் உண்மையாக அர்ப்பணிப்போடு செய்கிறாங்க. அவங்க செய்கிற வேலைங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை, படிப்பை விட கஷ்டமான வேலை. அதாவது நான் பேருந்து ஓட்டுவது எப்படி என்பதை புத்தகத்தில் படிப்பதற்கும் ஓட்டுவதற்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நீ பேருந்து ஓட்டுவது எப்படி என்பதை நீ மனப்பாடம் பண்ணி நீ அதை பரீட்சையில் எழுதுகிற அப்படிங்கிறதுக்கும் நீ போய் அதை யார் வேணாலும் எழுதலாம். மனப்பாடம் பண்ணி யார் வேணாலும் எழுதிடலாம் பேருந்து ஓட்டுவது எப்படின்னு. ஆனால் பேருந்தை ஓட்டுவதற்கு எல்லாராலையும் முடியாது. அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதுக்கு வெறும் மனப்பாடம் பண்ணுற திறன் மட்டும் இருந்தால் போதாது. அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அவங்களால மட்டும்தான் பேருந்தே ஓட்ட முடியும். அப்போது பேருந்து ஓட்டுவது எப்படி என்று கற்றுக் கொடுக்கும் பொழுது நீ அந்த பசங்களை அடிக்கிறீங்க, திட்டுறீங்க. ஆனால் அந்த பேருந்தை ஓட்டும்போது ஓட்டுகிற ஓட்டுநரை எந்த முதலாளியும் அடிக்கிறதில்ல. ஆனால் அவர் அந்த வேலையை செய்கிறார். படிக்கிறத விட பேருந்து ஓட்டுவது எப்படி என்கிற அந்த பேருந்து ஓட்டுவது எப்படி என்பதை புத்தகத்தில் படிப்பதை விட மிக கடினமான வேலை அதை ஓட்டுறது. அப்போது புத்தகத்தில் படிக்கும்போது மட்டும், நீ பரீட்சை வைக்கும்போது மட்டும் ஒழுங்காக படிச்சியா, ஏன் நல்லா எழுதலை அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் மாணவர்களை அடிக்கிறாங்க.
ஆனால் அவர் வந்து ஓட்டுநராக பணிபுரியும் போது அந்த ஓட்டுநரை எந்த முதலாளியும் அடிக்கிறதில்ல. ஆனால் அந்த ஓட்டுநர் அந்த பேருந்தை சிறப்பாகவே ஓட்டுறார். காரணம் என்னென்னா, பேருந்து ஓட்டுநராக பணிபுரிவதற்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது, மாணாக்கர்களுக்கு சம்பளம் கொடுப்பதில்லை. பேருந்து ஓட்டுவது எப்படி என்று புத்தகத்தில் படித்து மனப்பாடம் பண்ணி பரீட்சையில் எழுதுகிற அந்த மாணாக்கர்களுக்கு சம்பளம் கொடுப்பதில்லை. சம்பளம் கொடுக்காமலே வேலை வாங்குறதுனால தான் அந்த மாணாக்கர்களுக்கு அடிக்க வேண்டியிருக்கு, திட்ட வேண்டியிருக்கு. நீங்கள் வந்து ஒரு 25 வயசுக்கு மேலே உள்ள பெரும்பாலானவர்கள் தொழில் செய்கிறாங்க. எல்லாம் ஒரு அலுவலகத்துலேயோ எங்கேயோ ஒரு தொழிற்சாலையிலையோ தொழில் நிறுவனத்துலேயோ எங்கேயோ வேலை பார்க்குறாங்க. கடினமாக நாள் முழுவதும் கடினமாக வேலை பார்க்குறாங்க. எப்படி அவங்களால முடியுது? ஆனால் இந்த மாணவர்களை மட்டும் நீங்கள் ஏன் வந்து வேலை வாங்கவே முடியல? எப்போ பார்த்தாலும் திட்ட வேண்டியிருக்கு, அடிக்க வேண்டியிருக்கு. அவங்க எப்போ பார்த்தாலும் அந்த ஆசிரியர்களிடம் வந்து ஒளியை பார்க்குறாங்க, ஒளியை தான் பார்க்குறாங்க, பெற்றோர்களை ஏமாற்ற தான் பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் சம்பளம் கொடுக்காம அவங்ககிட்ட வேலை வாங்குறீங்க அந்த மாணாக்கர்களிடம். அதனால தான் அவங்கள நீங்கள் அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஒளிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஆசிரியர்கள் திருடர்களைப் போல் விரட்டி அவங்கள பிடிச்சிக்கிட்டு, நீ இதை எழுதி கொடுக்கணும், இதை படிக்கணும், இப்போ நீ படிக்கலைன்னா உன்னை முட்டி போடுவேன், அடிப்பேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் அம்மா அப்பாவும் அதான் பண்ணுறாங்க. படிக்கலைன்னா அடி விழும், படிக்கலைன்னா அடி விழுது அவங்க அப்பா அம்மாகிட்ட இருந்து. காரணம் என்னென்னா, இந்த கல்வி முறை என்பது ஊதியம் கொடுக்காமல் அந்த மாணாக்கரிடம் வேலை வாங்குவதால் தான் மாணாக்கர்கள் படிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இது ஒரு கொத்தடிமைத்தன கல்வி முறை. சம்பளம் கொடுக்கலன்னா அவங்கள வேலை வாங்கவே முடியாது யாரையும். அப்படி மீறி வேலை வாங்கணும்னு நினச்சா அதுக்கான வழி தான் வன்முறை. அடிக்கணும், திட்டணும். அப்போ தான் அவங்க வந்து வேலை செய்வாங்க. அடிக்கு பயந்து, திட்டுக்கு பயந்து தான் வேலை செய்வாங்க. சம்பளம் கொடுத்துட்டா அந்த சம்பளத்துக்கு உண்மையாக இருப்பாங்க. இப்போது படிக்கிற பசங்க வந்து கிராமத்தில் படிக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க, இந்த லீவு நாளில் மே மாதம் லீவில் எங்கேயோ ஒரு இடத்துல வேலைக்கு போவாங்க. ஒரு மாதம் அவங்க ஏழ்மையில் இருப்பாங்க, அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல வேலைக்கு போவாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை செய்கிறாங்க. அந்த ஒரு மாதத்தில் எப்போல்லாம் விடுமுறை கிடைக்குதோ அப்போல்லாம் வேலை செய்கிற ஏழ்மையான பசங்க இருக்காங்க. பள்ளிக்கூட நாள்களில் பள்ளிக்கு வந்துடுவாங்க, விவசாய நிலத்தில் வேலை பார்ப்பாங்க. ஆனால் அந்த வேலைகளை பார்க்கும்போது ரொம்ப ஈடுபாட்டோடு செய்வாங்க, வேகமாக செய்வாங்க, ஆர்வமாக செய்வாங்க. ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே சம்பளம் கொடுக்கப்படுகிறது. அதே மாணாக்கர்கள் பள்ளிக்கு வந்தால் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அங்கே பள்ளியில் சம்பளம் கொடுக்கப்படுவதில்லை. இப்போ மாணாக்கர்கள் படிக்கிறதுனால அவங்களுக்கு தானே நன்மை, பின்னாடி அவங்களுக்கு வேலை கிடைக்கும் போது எதுக்காக சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். இப்போது நாளைக்குங்கிறது வந்து அது உத்தரவாதம் கிடையாது. இப்போ சின்ன வயசுலேருந்து படிக்கிறாங்க, எதிர்காலத்தில் அவங்க உயிரோடு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, நம்பிக்கை தான் வாழ்க்கை, இருக்கட்டும். ஆனால் இன்றைய பொழுது தான் உண்மையானது, நாளை என்பது நிச்சயமற்றது. அப்படி இருக்கும்போது அப்போது இன்றைக்கி தான் வந்து இன்றைக்கி சம்பளம், இன்றைக்கி வேலை செஞ்சதுக்கு இன்றைக்கி கூலி கொடுங்க. அப்போ அதுதான் வந்து அவங்களுக்காக தான் அவங்க படிக்கிறாங்க. அப்படின்னா எதிர்காலத்தில் வேலை செய்ய போகிறாங்கன்னா எதிர்காலங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை தான். எதிர்காலத்தில் நாம் இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அதனால் வந்து எதிர்காலத்தில் இப்போ படித்து முடிச்சுட்டு வேலையே இல்லாமல் இருக்காங்களே, வேலைக்கே போகாமல் இருக்காங்களே, வேலை கிடைக்காம வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்காங்களே, அப்போது அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? எதிர்காலத்தில் உனக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னு, இப்போ வேலை தேடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதனால் அதை விடுங்க. ஆனால் வந்து இது ஒரு கொத்தடிமைத்தன கல்வி கற்பதற்கு சம்பளம் கொடுக்கணும். அப்போ சம்பளம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அவங்கள அடிக்க வேண்டிய தேவையில்லை, திட்ட வேண்டிய தேவையில்லை. ஆர்வமாக படிப்பாங்க, போட்டி போட்டு படிப்பாங்க. படிக்கிறது ஒரு வேலை அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு வேலை தொழில் அதுவும் ஒரு தொழில் தான், படிக்கிறதும் ஒரு தொழில் தான். இதை படித்தா தான் நாளைக்கு தொழில் செய்ய முடியும் அப்படின்னா அப்போ படிக்கிறதும் ஒரு தொழில் தானே. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்கு சம்பளம் கொடுக்கணும். சம்பளம் கொடுத்துட்டிங்கன்னா அடிக்க வேண்டிய தேவையில்லை, ரொம்ப திட்ட வேண்டிய தேவையில்லை, ரொம்ப அவங்க ஓடியெல்லாம் ஒழிய மாட்டாங்க. எப்படி ஒரு தொழிலை பெரியவங்க செய்கிறாங்களோ, பெரியவங்களை யாரும் திட்டுறது கிடையாது. ஒரு நாளைக்கு படித்து முடிச்சுட்டு ஒரு தொழில் செய்யும்போது அவங்கள யாரும் அடிக்கிறதெல்லாம் கிடையாது. ஏன் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு யாரும் அடிக்கிறது கிடையாது. ஆனால் அவங்க வேலையை ஒழுங்காக செய்கிறாங்க. சரியாக செய்யலைன்னா கூட செய்யணும்னு நினைக்கிறாங்க, அப்புறம் கற்றுக்கிட்டு செய்கிறாங்க. அப்போது ஆனால் படிக்கிறதுல மட்டும் ஏன் மாணாக்கர்கள் வந்து இப்போ படித்து முடிச்சுட்டு தொழில் செய்கிறாங்க, தொழில் செய்யும்போது ஒழுங்காக செய்கிறாங்க. அதே தொழில் செய்கிற அந்த மாணாக்கர்கள் படிக்கும்போது ஏன் ஒழுங்காக படிக்கலை? அந்த படிப்பை படிச்சுட்டு தான் நாளைக்கு ஒரு தொழில் பார்க்க போகிறாங்க. தொழில் பார்க்கும்போது மட்டும் ஒழுங்காக பார்க்குறாங்க. அந்த தொழிலை கற்றுக்கும் போது பள்ளிக்கூடங்களில் மட்டும் ஏன் அவங்க ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா, தொழில் செய்யும்போது சம்பளம் கிடைக்குது, பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படவில்லை. அதுதான் வித்தியாசம். சம்பளம் கொடுத்து பாருங்கள், அவங்க எப்படி படிக்கிறாங்க பாருங்கள். அப்போ சம்பளம் கொடுக்கும்போது அவங்களுக்கு மரியாதை வருது. அவங்க சம்பளமே இல்லாமல் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் அம்மா அப்பாவை கையேந்தும் போது
அப்போ அவங்களுக்கு அது அவமானமாக இருக்குது. சின்ன வயசு ஃபுல்லாக அவமானத்தில் கழியுது. ஒரு சுயமாக சம்பாதிக்காமல் படிக்கிறவங்க பேரில் அவங்க வந்து வேலைக்கே போகாமல் பெற்றோர்களை எதிர்பார்த்து நிற்கிற அந்த சூழ்நிலை வந்து அவர்களுக்கு ஒரு அவமானத்தை தருகிற ஒரு காலகட்டம். அப்படி அந்த மாதிரியான காலகட்டத்தில் அவங்க வாழ்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு மரியாதைன்னா என்னன்னு தெரியாது. அதனால தான் அந்த பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த இளம் வயதினர் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க ஒருத்தர் வாடா போடாமல் வாடி போடிம்பாங்க, கண்ணா பின்னான்னு திட்டிப்பாங்க. காரணம் என்னென்னா அவங்க மரியாதையை இன்னும் உணரவே இல்லை. காரணம் என்னென்னா அவங்களுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு ஊதியமே கொடுக்கறதில்ல. ஊதியம் இல்லாமலே ஒரு கொத்தடிமைகள் போல் அவங்ககிட்டேருந்து வேலை வாங்க பார்க்குறீங்க, பயமுறுத்துறீங்க. எதிர்காலம் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி அப்படியாவது அவங்ககிட்ட வேலை வாங்க பார்க்குறீங்க. அப்படியே முடியலையா 2 அடி போட்டு நான் அடிப்பேன், திட்டுவேன், முட்டி போட வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வேலை வாங்க வைக்கிறீங்க. அப்போ இது ஒரு கொத்தடிமைத்தன வேலை. அப்போ நீங்கள் சம்பளம் கொடுக்கலன்னா கண்டிப்பாக அடித்தா தான் அவங்க வேலை பார்ப்பாங்க. அப்போ பள்ளிக்கூடத்தில் வந்து ஆசிரியர்கள் வந்து மாணாக்கர்களை அடிக்கிறாங்கல்ல, அது வந்து சரிதான். ஏன் சரின்னா, நீங்கள் சம்பளம் கொடுக்கலன்னா அவன் அடித்தா தான் படிப்பான். அந்த பசங்க வந்து அடித்தா தான் படிப்பாங்க. நீங்கள் சம்பளம் கொடுத்தீங்கன்னா அடிக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ மாணாக்கர்களை அடிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் சம்பளம் கொடுங்க மாணாக்கர்களுக்கு. அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க, அந்த வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மையாக இருப்பாங்க. அவங்களுக்கு மரியாதைன்னா என்னன்னு உணர்வாங்க. ஏன்னா அப்போவே அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்போ வந்து ஒருத்தர் மரியாதையை உணர்றாங்கன்னா சுயமாக சம்பாதிக்கிறாங்க பாருங்கள், அப்போ தான் அவங்க மரியாதையை உணர்றாங்க. அது வரைக்கும் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலகட்டம் எல்லாமே அவங்களுக்கு அவமானம் நிரம்பிய காலகட்டமாக தான் இருக்குது. அதனால தான் அந்த இளம் வயதினர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் மரியாதை, ஒழுக்கம் நிறைய ஒரு தவறான வழியில் போயிடுறது, இப்படி நிறைய காரணம் என்னென்னா அவங்க மரியாதைன்னா என்னன்னு தெரியாது. அதனால் மரியாதையே இல்லாத ஒரு உலகத்தில் அவங்க வாழ்கிறாங்க. அதனால் அவங்க நிறைய தப்பு பண்ணுறாங்க. அவங்களுக்கு சம்பளம் மட்டும் கொடுத்து பாருங்கள், மரியாதைன்னா என்னென்னு அவங்க உணர்ந்து ஒழுங்காக பொறுப்பாக இருந்து சின்ன வயசுலேயே தங்களுடைய லட்சியத்தை தீர்மானித்து விடுவார்கள். கண்டுபிடிச்சிருவாங்க தனது லட்சியம் என்ன வந்து சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சிருவாங்க. அல்லது சின்ன வயசுலேயே என்ன 10-15 நீங்கள் 1ஆவது படிக்கும் போதே நீங்கள் சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். ஸ்கூலுக்கு வந்தாச்சா சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அந்த படிப்புக்கு ஏற்ற சம்பளத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ அவங்ககிட்ட இந்த வேலை வாங்கும்போது அவங்களுக்கு தனக்கு என்ன பிடிக்குங்கிறத ஒரு 10-15 வயசுக்குள்ளே கண்டுபிடிச்சிருவாங்க. என்னுடைய லட்சியம் இது தான் அப்படின்னு அவங்க ஏதாவது ஒரு லட்சியத்தை கரெக்டாக தேர்ந்தெடுத்துருவாங்க. அது காரணம் என்னென்னா, நீங்கள் சின்ன வயசில் அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து அவங்கள படிக்க வைக்கணும். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா 25 வயசுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கப்படுகிறது. அப்போ தான் மரியாதைன்னா என்ன தெரியுது, அப்போ தான் இந்த உலகம் என்னென்னு தெரியுது, தனக்கு என்ன பிடிக்காதுங்கிறதே அப்போ தான் தெரியுது. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு சுதந்திரமே கிடைக்குது. ஏன்னா சுயமாக சம்பாதிக்கும்போது தான் ஒரு பாதுகாப்பை உணர்கிறார்கள். அது வரைக்கும் பெற்றோருக்காக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பிள்ளைகள் சம்பாதிக்கும் போது தான் தனக்காக தனக்காக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். தன்னுடைய விருப்பத்திற்காக வாழ வேண்டும் அப்படின்னு ஆசைப்படும்போது அப்போது பார்த்தா தனது லட்சியம் என்ன, இது வந்து அப்போ அது வரைக்கும் அவங்க பார்த்துட்ருக்க வேலைங்கிறது இது தன்னுடைய லட்சியம் இல்லை. நிறைய பேத்துக்கு அப்போ தான் தெரியுது, இது ஏன் லட்சியம் இல்லை, என்னுடைய விருப்பம் வேறு ஒன்று. ஆனால் போக முடியாது, செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்குள்ளே 25 வயசு செட்டில் ஆகிடுவாங்க. இப்படி லட்சியத்தை தொலைச்சி சின்ன வயசுலேயே நீங்கள் சம்பளம் கொடுத்தீங்கன்னா லட்சியத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. லட்சியவாதிகளாக சின்ன வயசுலேருந்தே உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன வயசுலேயே சம்பளம் கொடுத்து படிக்க வச்சிட்டிங்கன்னா எல்லா மாணாக்கர்களுக்கும் சின்ன வயசுலேயே அவர்கள் லட்சியவாதிகளாக மாறி அந்த உலகம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள், ஒரு நாடு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். எல்லாமே ஒரு தொழிலாளர்கள் எப்படி நிறுவனத்தில் வேலை பார்ப்பாங்களோ அதே மாதிரி இந்த மாணாக்கர்கள் பள்ளியில் படிப்பார்கள். படிக்கிற காலகட்டங்கிறது வேறு மாதிரி இருக்கும். அது மாதிரி கல்வி முறை என்பது இப்போ இருக்கிற கல்வி முறை என்பது சம்பளம் கொடுக்காமல் வேலை வாங்குகிற கொத்தடிமைத்தன கல்வி முறை. அதனால தான் அவங்க படிக்க மாட்டேங்கிறாங்க. படின்னு அடிக்க வேண்டியிருக்கு, திட்ட வேண்டியிருக்கு, அறிவுரை சொல்ல வேண்டியிருக்கு. அது கூட பயம் தருவதில்லை. இப்போ என்ன சொன்னாலும் கேட்குறதே இல்லை மாணாக்கர். நீங்கள் சம்பளம் கொடுத்து பாருங்கள் அவங்க எப்படி படிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு பரிசோதனை பண்ணி பாருங்கள். அப்படியா அது இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அதை அப்படியே வாயிலே மறுக்கக்கூடும். நீங்கள் ஒரு பரிசோதனையாக இதை நிகழ்த்தி பாருங்கள். இந்த நான் சொல்கிற நடைமுறைப்படுத்தி பாருங்கள். அப்போ எது சிறந்தது, உண்மையிலே இதில் உண்மை இருக்கா இல்லையா, பொய் இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ தான் இது உண்மையாக பயங்கர அபாரமான ஒரு நன்மையை இது தரக்கூடியது. அதனால் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் தாய்மொழியிலையும் கல்வி கொடுக்கணும். நீங்கள் சம்பளம் கொடுத்துட்டு ஆங்கில வழியில் அந்நிய மொழியில் கல்வி கற்கக்கூடாது.
அப்போ அதனால் ஒன்றும் பலன் ஏற்படாது. தாய்மொழியில் கல்வி கொடுக்கணும். அப்போ தாய்மொழியில் கல்வி கற்றால் எப்படி கல்வி கற்கிறார்கள் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கணும். தாய்மொழி பள்ளிக்கூடம், தாய்மொழி பரிசோதனை பள்ளிக்கூடம், தாய்மொழி வழி கல்வி பரிசோதனை பள்ளிக்கூடம் அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம். அப்புறம் இந்த மாதிரி சம்பளம் ஊதியம் கொடுக்குற ஒரு கல்விக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கல்விக்கூடம். இப்படியே பரிசோதனை பண்ணணும். அதே பாடத்திட்டம் தான். என்ன ஒன்று ஒரு பள்ளிக்கூடத்தில் தாய்மொழியில் கற்றுக் கொடுக்குறீங்க, இன்னொரு பள்ளிக்கூடத்தில் தாய்மொழியில் கல்வி ப்ளஸ் சம்பளம் கொடுக்குறீங்க, இன்னொரு பள்ளிக்கூடத்தில் ஆங்கில வழி கல்வி அப்புறம் சம்பளமும் கொடுக்குறீங்க. இப்படி இப்போ ஒரு வருஷத்தோட முடிவில் இவங்களுடைய கல்வி கற்கிற திறன் எந்த பள்ளியில் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத முடிவுகள் அடிப்படையில் நீங்கள் எது சரியான கல்வி முறை என்பதை தெரிந்து கொள்ளலாம். பரிசோதனை எதுவுமே பண்ணாமல் ஏதோ நீங்களாக யோசிச்சுக்கிட்டு ஒரு கல்வி முறையை மக்கள் மத்தியில் திணிக்க பார்க்குறீங்க. அதனால் பரிசோதனை பண்ணணும். நான் சொல்கிற முறையெல்லாம் நீங்கள் ஒரு பரிசோதனை ரீதியில் முயற்சித்து அதற்குன்னு ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவி அங்கே மாணவர்களை படிக்க வச்சு அங்கேயே தங்க வைக்கணும். அவனுக்கு ஹாஸ்டல்லாம் வச்சு சனி நேரம்னா வீட்டுக்கு போயிட்டு வரட்டும், அந்த மாதிரிலாம் வச்சு கல்வி கற்றுக் கொடுங்க. அவங்களுக்கு எப்படி கல்வி கற்றுக்குறாங்க, இதில் என்ன வேறுபாடு இருக்குது, இவங்க சிறப்பாக கற்றுக்குறாங்களா, ஊதியம் கொடுக்கும்போது எப்படி கற்றுக்குறாங்க, ஊதியம் இல்லாத பள்ளியில் எப்படி கற்றுக்கொள்கிறார்கள், ஊதியம் கொடுக்குற பள்ளி, இது போன்ற கல்வி முறை இருந்தால் மாணவர்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும், நிறைய வரவேற்பு இருக்கும். அது மாதிரி கல்வி முறை வேண்டும் என்று சொல்வார்கள். அப்போ அதெல்லாம் பரிசோதனை பண்ணி பார்த்தா தெரியும் எது உண்மை. ஆமாம், இவ்வளோ பெரிய உண்மையை இந்த உலகத்தில் எங்கேயுமே பண்ணலை. இந்த ஊதியம் கொடுத்து கல்வி கற்பதற்கு ஊதியம் கொடுக்குற அதான் சரியான கல்வி முறை. அது உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அதனால் எந்த ஒரு நாட்டிலையும் சரி மாணவர்களை ஆசிரியர்கள் அடிக்கிறார்கள். எல்லா நாட்டிலையும் சரி கொத்தடிமைத்தன கல்வி முறை தான் இருக்குது. அதனால தான் அடிக்கிறாங்க. ஆனால் ஒரு தொழிற்சாலையில் எந்த தொழிலாளரையாவது முதலாளி அடிக்கிறாரா? ஏன் அவர் அந்த தொழிலாளர் கரெக்டாக அந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறாரு? தெரியலன்னா கூட கற்றுக்கிட்டு அந்த வேலையை செய்கிறாரு. ஏன் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தொழில் நிறுவனத்தில் அலுவலகத்துலலாம் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க அந்த வேலையை செஞ்சிடுறாங்க. ஏன்னா சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த சம்பளத்துக்கு உண்மையாக இருக்காங்க. அந்த சம்பளம் என்பது நாம் வேலை செய்வதே உண்மையான ஒரு மனப்பான்மையோடு வேலை செய்வதற்கு வழிவகுக்கிறது. சம்பளம் கொடுக்காமலே இந்த மாணவர்களை பள்ளிகளில் கல்லூரிகளில் வேலை வாங்கும்போது அவங்க அதுக்கு தான் ஒரு சிலர் தான் ஒழுங்காக படிப்பாங்க. எல்லாராலையும் முடியாது. அது கஷ்டம்தான். போராடி தான் ஏதோ பயந்து ஏதோ ஒன்று படிக்கிறாங்க. பயமுறுத்தி தான் அப்புறம் படிக்க வைக்கணும். சம்பளமே கொடுக்கலன்னா பயமுறுத்தி தான் படிக்க வைக்கணும், அடித்து திட்டி. அதான் கொத்தடிமைத்தன கல்வி முறை அது. அப்போ இன்றைக்கி அடிக்கிறாங்கல்ல பள்ளிக்கூடத்தில், அது சரி தான். பள்ளிக்கூடத்தில் அடிக்கிறாங்கன்னா நீங்கள் அடித்தா தான் வேலை வாங்க முடியும். அவனை படிக்க வைக்க முடியும். அந்த பசங்களை மாணவிகளை படிக்க வைக்கணும் அப்படின்னா அவங்க அடித்தா தான் படிக்க வைக்க முடியும். ஏன்னா நீங்கள் சம்பளம் கொடுக்கல. சம்பளத்துக்கு பதிலாக என்ன கொடுக்குறீங்கன்னா அடி கொடுத்தா தான் அவங்க படிப்பாங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஒன்று சம்பளம் கொடுக்கணும், இல்லைனா அடி கொடுக்கணும். ஏதாவது ஒன்று கொடுத்தா அவங்க அப்போ தான் படிப்பாங்க. சம்பளமும் கொடுக்க மாட்டீங்க, அடியும் கொடுக்க மாட்டீங்கன்னா அவங்க எப்படி படிப்பாங்க? அப்போ படிக்க வைக்கிறது அவங்கள ரொம்ப கஷ்டம். அதனால் இன்றைக்கி அடிக்கிறாங்க அப்படின்னா அது சரி தான். அடித்தா தான் அவங்க படிப்பாங்க. இப்போ அடிக்கக்கூடாது அப்படின்னா இல்லை, இப்போ சம்பளமும் கொடுக்க மாட்டோம், அடிக்கவும் கூடாது அப்படின்னா என்ன பண்ணணுன்னா ஒரு வகுப்பறையில் ஒரு 15 பேரை வச்சுக்கணும். ரொம்ப அதிகமாக 30 பேர் 40 பேர் அப்படின்னு நிறைய பேர் கும்பலாக ஒரு வகுப்பறையில் வைக்கக்கூடாது. ஒரு 15-20 பேருக்கு மேலே போகக்கூடாது. அப்படி தாய்மொழியில் கல்வி இதெல்லாம் வச்சா இந்த ஆசிரியர் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மாணவர்களையும் கவனம் செலுத்தி படிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கூட கொஞ்சம் கஷ்டம்தான். சம்பளம் கொடுத்தா எல்லா வேலையும் தானாக நடக்குங்க. சம்பளம் கொடுத்து படிக்க வச்சா எல்லா வேலையும் தானாக நடக்கும். சம்பளம் கொடுக்குறதுக்கு யோசிச்சிங்கன்னா அப்போ அவங்க படிக்கிறதுக்கு கஷ்டம்தான். இன்னும் பல மடங்கு உலகம் முழுக்க சம்பளம் கொடுத்து மட்டும் படிக்க வச்சுருந்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களில் இது நாள் வரைக்கும் இந்த உலகம் வேறு எங்கேயோ இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இந்த உலகம் இந்த மனித முன்னேற்றங்கிறது இன்றைக்கி எங்கேயோ போயிருக்கும். இன்றைக்கி நம்ம பின்தங்கி தான் இருக்கும். நம்ம இயந்திர அறிவியல் தொழில்நுட்ப உலகத்தில் ஒரு முன்னேற்றம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல, இது நம்ம இன்னும் ரொம்ப பின்தங்கி தான் இருக்குமே தவிர உண்மையான முன்னேற்றத்தை நாம் இன்னும் பார்க்கவே இல்லை. அது ஏன் பார்க்கலன்னா நீங்கள் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பணம் கொடுக்கவில்லை, ஊதியம் கொடுக்கவில்லை, அவர்கள் படிப்பதற்கு ஊதியம் கொடுக்கவில்லை. அதனால தான் பள்ளி கல்வி என்பது அவர் கல்வி கற்கிற திறன் ரொம்ப குறைஞ்சி போச்சு. நீங்கள் சம்பளம் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா பயங்கரமாக படிச்சிருப்பாங்க, எல்லாருமே படிச்சிருப்பாங்க. ஒரு தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் எப்படி வேலை பார்க்குறாங்களோ
அதே மாதிரி அவங்க படிச்சிருந்துருப்பாங்க. எப்படி வேலை பார்க்குறாங்க, அப்போ தொழில் நிறுவனம்லாம் எப்படி முன்னேறுது, அதே மாதிரி அந்த மாணாக்கர்கள் யார், உண்மையிலேயே மாணாக்கர்கள்னால் யாருன்னு அப்போ தான் தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய திறமை என்னன்னு அப்போ தான் தெரிஞ்சிருக்கும். ஆக நம்ம கல்வி முறை, சரியான கல்வி முறைக்குள்ளே நம்ம நுழையவே இல்லை. அதை நம்ம எங்கேயுமே உலகத்தில் எங்கேயுமே நடைமுறைப்படுத்தலை. ஒரு சரியான கல்வி முறையை உலகத்தில் எங்கேயுமே நடைமுறைப்படுத்தலை. கொத்தடிமைத்தன கல்வி முறை தான் உலகம் முழுக்கவே இருக்குது. அதனால தான் அந்த பள்ளிக்கூட வாழ்க்கை என்பது மாணாக்கர்களுக்கு கசப்பாகவும் இருக்கிறது. அவர்களை படிக்க வைப்பதற்கு ஆசிரியர்களுக்கு மிக சிரமமாகவும் இருக்கிறது. கற்பிக்கிற பணி ஆசிரியர்களுக்கு மிக கடினமாக இருப்பதற்கு காரணம் அந்த மாணாக்கர்களுக்கு ஊதியம் கொடுக்காமல் அவர்களிடம் வேலை வாங்குகிற அந்த கொத்தடிமைத்தன கல்வி முறை தான் காரணம். இப்போ மாணாக்கர்களை அடிக்கக்கூடாதுன்னா அப்போ சம்பளம் கொடுக்கணும். சம்பளம் கொடுக்கலன்னா அவன் அடித்தா தான் அந்த வேலை செய்வாங்க. சம்பளம் கொடுக்காமல் நீ யாரையாவது வேலை வாங்கி பாருங்கள், யாருமே வேலை செய்ய மாட்டாங்க. அது நீங்கள் இப்போ அது அவங்களுக்காக தானே, அவங்களுக்காகன்ற அது அவங்களுக்காக தானே, இவங்களுக்காக அதெல்லாம் கிடையாது. இப்போ அது ஆசிரியர்கள் வேலை வாங்குகிறாங்க. அது வெறும் மாணவர்களுக்கு மட்டும் ஆசிரியர்களோட வேலையாக இருக்குது. அவன் வேலை செஞ்சால் தான் ஆசிரியர்கள் தங்களுடைய வேலை செய்ய வேண்டுமென்றால் மாணாக்கர்கள் தங்களுடைய வேலை செய்ய வேண்டும். ஆனால் ஆசிரியர்களுக்கு மட்டும் சம்பளம் கொடுக்குறீங்க, மாணாக்கர்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டீங்க. ஆசிரியர்களுடைய கற்பித்தல் பணி சிறப்பாக நடைபெறுவதற்கு மாணாக்கர்கள் ஒத்துழைப்பு தேவை. அப்படி இருக்கும்போது ஆசிரியர்களுக்கு மட்டும் சம்பளம் கொடுத்துட்டு மாணாக்கர்களுக்கு மட்டும் சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ இதெல்லாம் தான் இங்கே இருக்கிற ஒரு முரண்பாடுகள். இதை நாம் கலைந்திருந்தால், இதை சரி செய்திருந்தால், ஒரு சரியான கல்வி முறை, நான் சொல்கிறேன்ல, ஊதியம் கொடுத்து கல்வி கற்க வைத்திருந்தால் நம்ம பசங்களை அடிக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, அந்த இது எப்போ சாத்தியம்னா ஊதியம் கொடுத்தா மட்டும்தான் சாத்தியம். அடிக்க வேண்டிய தேவையில்லை. பயங்கரமாக கல்வி கற்பாங்க. கல்வி கற்கிற அந்த பருவம் பயங்கரமாக, அந்த உலகம் எங்கேயோ போயிருக்கும். நம்ம இயந்திர அறிவியல் உலகத்தின் முன்னேற்றம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் அப்படின்னா பயங்கரமாக முன்னேற்றமாக இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம சரியான கல்வி முறையை எங்கேயுமே உலகம் முழுக்க எங்கேயுமே நடைமுறைப்படுத்தலை. அதனால தான் நம்ம இன்னும் மனுஷங்க எவ்வளோ பின்தங்கி இருக்கிறாங்கங்கிறது நீங்கள் யூகிச்சு, இப்போ நான் சொல்கிற கருத்தை யோசித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். யோசித்து பார்த்தா ஆமாம்ல அப்படின்னு உங்களுக்கு புரியும். அப்போ நம்ம எவ்வளோ பின்தங்கி இருக்கிறோம், ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இங்கு நடைபெறாமல் போய்விட்டது. ஒருவேளை இந்த உலகம் அமைதியாக கூட இருந்திருக்கும். எல்லாருக்குமே நல்ல, இப்போ ஒரு மாணவ பருவத்தினர் எல்லாருமே படிப்பில் கல்வி எல்லாம் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு இந்த உலகமே ஒரு அமைதியான வழியில் கூட போயிட்டு இருந்திருக்கலாம்.